ஸோ ஒன் சர்ஜரி முடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி மேரத்தான்ல இருக்கவங்க ஓடுறவங்களா இருக்கட்டும், இல்ல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், சர்ஜரி முடிச்சுட்டு ஒரு ஒரு 2 to 3 டேஸ்லயே நான் திரும்பவும் ஒர்க்குக்கு போகணும். நான் திரும்பவும் வந்துட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டியூரேஷன் ஆஃப் டைம் என்ன சார் அவங்க ரெக்கவர் ஆகறதுக்கு? அவங்களோட கோல் என்னன்னா வந்து பேஷண்ட் அவங்களோட வேலைகள அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ ஒரு பாத்ரூம் யூஸ் பண்றது, சின்னதா ஒரு காஃபி போட்டுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள அவங்களே பண்ற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா ஆனதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆனா பெட்டர்ங்கிறது தான் எங்களோட அட்வைஸ் யூசுவலா. ஓகே. ஸோ தட் அவங்க ஒரு ஒரு இன்னொருத்தர் மேல டிபெண்டன்ட்டா இருக்க மாட்டாங்க. இருக்க அவங்க வேண்டாம். ம். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் தட் மேன் பவர். ஸோ ம். அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தாலும் ஒரு ஒரு அத வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி பண்றதுக்கும், அவங்க வேலைகள பார்க்க வைக்கிறது வி ஹேவ் த மேன் பவர், ட்ரெயின் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு போனா அந்த மாரி இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேஷண்ட் எப்படி உட்கார வைக்கணும், எப்படி நிக்க வைக்கணும் கூட தெரியாது ம். அவங்களுக்கு. இவங்களுக்கு இது எங்களுக்கு இதான் எங்களோட ப்ரொஃபஷனே இதான் டூ பி வெரி ஃபிராங்க். ஸோ வி ஆர் மோர் ட்ரெயின் ஃபார் தட். ஸோ இங்க இருக்கிறப்பயே வந்து அவங்க அதெல்லாம் கத்துக்கிட்டு போணும்னு நாங்க நினைப்போம். ஸோ அதுக்கு ஐடியலி வந்து அட்லீஸ்ட் ஒரு 4, 5 டேஸ் இருந்தா பெட்டர். டிபெண்டிங் ஆன் த பேஷண்டோட இத பொறுத்தது.